ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனிமா ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு அரிசி மாவால் செய்கிற ஒரு சீனிமா ரெசிபி ஒன்று தான் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சீனிமாவை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எடுத்துக்கிறேன், சீனி, நெய், அரிசி மாவு, ரம்பை, சின்ன வெங்காயம், கிஸ்மிஸ், கஜு இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த சீனிமாவை எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு சீனிமாவை செஞ்சு கொள்கிறதுக்கு பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட அரிசி மாவை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்கிறதுக்கு பேன் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் அதில் 2 கப் அரிசி மாவை போட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இந்த அரிசி மாவோட கலர் மாறாமல் நாங்கள் இந்த அரிசி மாவை வறுக்க போக்கில் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து கொள்ளணும். அப்போ எங்களோட அரிசி மாவோட கலர் மாறாமல் நல்லா பசந்தாக வறுத்து எடுத்துக்கொள்ளும் ஆகும். அரிசி மாவு கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகுற மாதிரி வரப்போக்கில் அதுக்கே நான் திருவின தேங்காய் 1 கப்பையும் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணினேயாட்டம் அதையும் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட மாவு தேங்காய் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா வறுப்பாட்டி கொண்டு வந்ததுக்கு போகிறோம். இதுக்கு நான் 1 கப் சீனியையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் சீனியை போட்டதோடு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ளணும், இல்லாட்டி எங்களோட சீனி மெல்ட்டாக பார்க்கும். அதனால் நான் சீனியை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுறேன். சீனியையும் தேங்காவையும் அரிசி மாவையும் நல்லா ஒன்றுக்கு இப்படி மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இங்கேருந்து அரிசி மா மிக்ஸினை அடுப்புலேருந்து எடுத்து இதுக்கும் நல்லா ஆற வச்சுக்கொள்ளணும். அரிசி மா மிக்ஸி நல்லா ஆறி வரும் வரைக்கும் எங்கேருந்து சீனி மாவை செஞ்சு கொள்றதுக்கு தேவையான கஜுவை எப்படி கலர் பண்ணிக்கொள்றேன்னு வாங்க பார்ப்போம். நாங்கள் இந்த கஜு கலர் பண்ணுற மெத்தட் நான் இதுக்கு நாங்கள் செமோலினா சீனிமா செய்ய போக்களையும் நான் காட்டிக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கும் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் பார்த்து செஞ்சு கொள்றதுக்கு லேசியான மாதிரி தான் நான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் இதை காட்டுறேன். இந்த கஜுவை கலர் பண்ணுறதுக்கு 3 கலர் எடுத்துக்கிறேன். ரெட், க்ரீன், ஆரஞ்சு 3 கலர் எடுத்துக்கிறேன். எடுத்து அதில் கஜு கொஞ்சத்தை சின்னதாக வெட்டி அதையும் இந்த கப்பில் போட்டுக்கொள்கிறேன். இப்படி சின்னதாக வெட்டி கொண்ட கஜு எல்லாம் 3 கப்புக்கும் ஒரே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு இந்த கலரு தான் போடணுமென்று இல்லை, உங்களுக்கு விருப்பமான இந்த கலரும் போட்டு செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இதுக்கு கஜுவும் இவ்வளவு தானே செல்லல்ல, ஏனென்றா இது உங்களுக்கு தேவையான மாதிரி கூட குறைய போட்டு செஞ்சு கொள்ளும். 3 கலரையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி கலர் பண்ணி கொண்ட கஜு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா பேன் ஹீட்டாக கொண்டு வரப்போக்கில் அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீ மெல்ட் ஆகி நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் ரொம்ப கொஞ்சம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அதையும் இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இந்த ரம்பையோடு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சமாக இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் கிஸ்மிஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு கஜு, கிஸ்மிஸ், வெங்காயம் போடுற அளவு உங்களுக்கு செல்லல்ல,
ஏனெண்டா இது உங்களோட விருப்பத்துக்கு பொறுத்து உங்களுக்கு கூட்டி குறைச்சி செஞ்சு கொள்ளையிலும். ஆனால் இதுக்கு கிஸ்மிஸ் காஜு கொஞ்சம் கூடிய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. கிஸ்மிஸும் இப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கல நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கொண்டு ஆயிலே எங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்ட கஜு எல்லாம் ஒரு கலராக போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி கஜு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கல நான் இந்த கஜு எல்லாம் எடுத்துகிட்டு மற்ற கலரையும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி எங்கள்கிட்ட கலர் பண்ணிக்கொண்டு எல்லாம் கஜுவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது ருலான் சீனிமாவை போலே நல்லா டேஸ்ட்டான ஒரு சீனிமா ரெசிபி ஒன்று தான். இது முஸ்லீம் ஆட்கள் மிச்சம் கல்யாணத்தில் பெருநாளைக்கு ஒரு விசேஷமான சாப்பாட்டு நேரத்துக்கு கட்டாயம் இது இல்லாமல் இருக்காது. இந்த சீனிமா எப்படியும் செஞ்சு வைப்பாங்க. ஏனெண்டா இது முந்தி காலத்துலேருந்து வர நல்லா டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் உண்டு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த இதுக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே விளங்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி கலர் பண்ணி கொண்ட கஜுவெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் எங்களோட சீனிமாவை எப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். எங்களோட சீனிமாவை செஞ்சு கொள்கிறதுக்கு இப்படி வறுத்து ஆற வச்சு கொண்ட அரிசிமா மிக்ஸனுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்ட எங்களோட காஜு ப்ளம்ஸ் வெங்காயம் எல்லாத்தையும் நான் இதுக்கு மேலால் ஒன்றுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் எங்களோட ஆனியன் காஜு எல்லாம் ஃப்ரை பண்ணி கொண்ட ஆயிலால் கொஞ்சத்தையும் ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்கே உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்கள்கிட்ட ஃப்ரை பண்ணிக்கொண்ட கஜு ப்ளம்ஸ் அரிசிமா மிக்ஸின் எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்கள்கிட்ட அரிசிமாவால் செய்கிற சீனிமா ரெடி ஆகிட்டுது. இது லேசியாக செஞ்சு கொள்ளையிலுமான டிஷ் ஒன்று மட்டும் இல்லை, இது தின்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ருலான் சீனிமா மாதிரியே இதுவும் நல்லா டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ஒன்று தான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த இதுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே விளங்கும். இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. இது மிச்சம் பேர் தின்ன விருப்பமான ஒரு சாப்பாடு உண்டு. ஆனால் இந்த சாப்பாடு இப்போ மிச்சம் பேர் செய்கிறல்ல, அதனால மிச்சம் பேருக்கு இப்போ செய்யன்னு தெரியா. இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து உங்களுக்கும் செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாவும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச சீனிமா ஸ்வீட். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குமேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி ஈதுல் அதா முபாரக் சொல்லிக்கொள்கிறதோட இதை மாதிரி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.